Praise the Lord. പിതാവാകിയ ദേവനാലും നമ്മുടെ മൂത്ത സഹോദരനാകിയ യേശു ക്രിസ്തുവിനാലും നമുക്ക് யாவருக்கும் கிருபையும் சமாதானവും தேவனுடைய அன்பும் பெருகுவதாக. பரலோகத்தின் தேவன் தாமே இந்த ஓய்வு நாள் மாலை வேளையில நாம் ஒரு சிலராயிருந்தாலும் தேவ சமூகத்தில் அமரக்கூடிய நல்ல ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்தபடியினால் பிதாவாகிய தேவனே நன்றி உள்ள ஹிருதயத்தோடு தேவனை மகிமைப்படுத்துகிறேன். நல்ல நாளுக்காக மீண்டும் தேவனை துதிக்கிறேன். எனக்கு இன்னைக்கு கொடுக்கப்பட்டதான நமக்கு தேவனுடைய திருவசனம் டெய்லி பிரெட்டாக கொடுத்தது. இருந்தாலும் அதே காரியங்களை செய்தியோடு சேர்த்து அதை சொல்லும்படியாக விரும்புகிறேன். சங்கீதங்கள் புஸ்தகம் 92ஆம் சங்கீதம், அதுல 12, 13 வசனங்கள். அந்த வசனம் தான் எனக்கு கொடுக்கப்பட்டதான டெய்லி பிரெட். நீதிமான் பனையை போல செழித்து லெபானிலுள்ள தேவதாருவை போல வளருவான். நீதிமான், ஒரு நீதிமானுடைய வாழ்க்கை ரெண்டு தரமான வாழ்க்கை இருக்கு. ஒண்ணு, அது ஒரு விருட்சத்தினுடைய வாழ்க்கை மாதிரி. விருட்சத்தினுடைய வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது, ஒரு விருட்சமானது அதுல பூமிக்கு மேலே இருக்கிற பகுதி தான் நாம் அநேக நேரங்களிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த பூமிக்கு மேலே இருக்கிற அந்த விருட்சத்தினுடைய அதை காரியங்களை நாம் அறிந்திருக்கிறது போல, பூமிக்கு அடியில பூமிக்கு கீழே இருக்கிறதான அதனுடைய விருட்சத்தினுடைய தாய் வேர்கள், அந்த தாய் வேர்கள் இப்படி மேலேயும் கீழேயுமாக ரெண்டாக ஒரு விருட்சத்தை நம்ம பிரிக்கலாம். இப்படி ரெண்டாக பிரிக்கும் பொழுது இந்த விருட்சமானது அதை எந்த அளவுக்கு ஆழமாக வேறு மண்ணில் ஊன்றி வளர்ந்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை செழிப்பாக மேல்மட்டம், அதாவது மண்ணினும் மேல் இருக்கிற பகுதி அதை நன்றாக செழித்து வளர்ந்து பசுமையாக மேன்மையாக கனிகளும் அதே பூவும் கனிகள் எல்லாம் அது நம்ம பார்க்க முடியும். அப்போ இதுல ஒரு ரகசியம் என்னன்னு கேட்டா, ஒரு தேவனுடைய பிள்ளை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ரகசிய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. எதுல? ஆவிக்குரிய மண்டலத்தில், ஆவிக்குரிய அனுபவத்தில ஒரு ரகசிய வாழ்க்கை അല്ലെങ്കിൽ ரகசிய ஜீவியம், அது தேவனோடு நாம் தொடர்பு கொண்டிருக்கிறதான, ஐக்கியமாயிருக்கிறதான, தேவனோடு தொடர்பாயிருக்கிறதான ஒரு பகுதி. அந்த பகுதி அதை இன்னொருத்தருக்கு அதனுடைய லெவல் எந்த அளவு தேவனோடு ஐக்கியமாயிருப்பார் என்று யாருக்குமே அந்த நபரை பற்றி சொல்ல முடியாது. ஆனால் அதனுடைய அதை கீழ் அதை வேறு தாய் வேறு அது மண்ணுக்குள்ளே நன்றாக ஆழமாக பதியது போல நல்லா சரியாக அந்த தண்ணீரும் ஊரம் எல்லாம் எடுத்து அந்த செடி அல்லது அந்த மரமானது அதை இலைகளையும் கிளைகளையும் கொண்டு வந்து அதை செழிப்பாக அதை கனி கொடுக்கக்கூடிய அதை மேற்பகுதியாக மாறிவிடுகிறது. அப்ப அதனுடைய ரெண்டு பகுதியையும் நாம் திருப்பி பார்க்கும் பொழுது, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவனுடைய அல்லது ஒரு தேவனுடைய பிள்ளை பொறுத்த வரைக்கும் அவருடைய வாழ்க்கையை ரெண்டாக நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு, இந்த கற்றுக்கொண்ட இந்த காரியம் போல செடியே அல்லது மரத்தை போல நம்ம பார்க்க முடியாத ஒரு ரகசியமான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை ஒண்ணு இருக்கிறது. அது அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு அது அந்த திருவசனமாகிய மண்ணிலே அல்லது தேவனுடைய சத்தியமாகிய மண்ணிலே, அது மண்ணு என்று சொல்லுகிறது ஒருபட்சே இங்கே நமக்கு வசனத்தை நம்ம எடுத்துக்கலாம். அந்த வசனமாகிய அந்த மண்ணிலே நல்ல வேரோட்டமாக ஆழமாக வேர் ஊன்றி ஒரு ஆவிக்குரிய ஒரு நபர் வளரும் பொழுது
அவனுடைய கனி அது மேல் பகுதியிலே நன்றாக உலகத்துக்கு பார்க்கக்கூடிய அளவுக்கு, மற்றவங்க தரிசிக்கக்கூடிய அளவுக்கு, மற்றவங்களுக்கு பிரயோஜனமான அளவுக்கு என்னாக மாறிவிடுகிறது. அது அதனுடைய அது கிளைகளும், அதனுடைய இலைகளும், அதனுடைய பூக்களும், அதனுடைய கனிகளும் அமைந்திருக்கிறது. அப்போ இப்படி ஒரு ஆவிக்குரிய மனுஷனாகிய நாம் தேவ சமூகத்தில செழிப்பாயிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதனாலதான் 92ஆம் சங்கீதத்திலே, இது மோசேயினுடைய ஒரு சங்கீதம் தான். அந்த சங்கீதத்திலே ஓய்வு நாளில் பாடப்பட்ட சங்கீதம் என்று அதனுடைய தலைப்பிலே வாசிக்கிறோம். அந்த ஓய்வு நாளிலே அதை பாடின சங்கீதம், நீதிமான் எப்படி இருப்பா? பனையை போல செழித்திருப்பா. பனையை ஏன் சொல்லணும்? அநேக விருட்சங்கள் இருக்கிறது. ஆனால் பனையை சொல்ல காரணம், அந்த பனையானது அதனுடைய அந்த வேர்கள் நிறைய வேர் இருக்கிறது. ஒரு வேர்னு சொல்ல முடியல, இல்லைங்கில் 100 வேர்னு சொல்ல முடியல. அதுக்கு 100க்கும் மேற்பட்ட அநேக வேர்கள் அந்த பனைக்கு இருக்கிறது. அந்த ஒரு தேக்கு மரம் மாதிரி அல்லது, ஆனால் அந்த வேறு நல்ல மண்ணிலே அது நல்ல வேறு ஒன்றதுனாலே என்ன ஆகுது? எவ்வளோ காற்று வந்திருந்தாலும், எவ்வளோ புயல் வந்திருந்தாலும், எவ்வளோ மழை பெய்ஞ்சிருந்தாலும், எவ்வளோ பிரச்சனைகள் அந்த அது மரத்தின் மேலே இல்லையா, அந்த பனை மரத்தின் மேலே மோதும் பொழுது அதனுடைய வேர்கள் நன்றாக மண்ணிலே புதைஞ்சு நல்ல கிரிப்பாக இருக்கிறதுனாலே அந்த மரம் ஒருபோதும் சாய்ஞ்சு போவதில்லை, வீழ்ந்து போவதில்லை. இதுதான் இயேசு கிறிஸ்துன்னு சொன்னார். என்ன சொன்னாரு புதிய ஏற்பாட்டிலே? மத்தேயு சுவிசேஷம் வாசிக்கிறோம், என்னுடைய இந்த வசனங்களை கேட்டு செய்கிறவன் அதே கல்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டின ஒரு மனுஷனுக்கு அவன் ஒப்பாயிருக்கிறார். அந்த வீடு கட்டின மனுஷன் அந்த வீட்டின் மேலே வன்மழை வந்தது, காற்று அதன் மேல் மோதியது, தண்ணி அதன் மேல் அலைகள் வந்தது. ஆனால் அந்த வீடு வீழ்ந்து போகவில்லை. காரணம், அது கல்மலையின் மேல் ஆழமாக அஸ்திபாரம் போடப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வீடாயிருக்கிறது, ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது, ஒரு பனைக்கு சமமாயிருக்கிறது. இந்த பனையை பற்றி இங்க சொல்லும் பொழுது அதை பழைய ஏற்பாட்டில் இந்த சங்கீத பகுதி தான் பனையை பற்றி சொல்லுகிறோம். ஆனா மேற்பட்டு நாம் படிக்கும் பொழுது புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது அந்த பனைக்கு, இந்த பழைய ஏற்பாட்டில நாம் பார்க்கிறதா இந்த பனைக்கும் கூட ஒரு கடைசி அல்லது ஒரு முடிவு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு இடம் அல்லது ஒரு முடிய போற சூழ்நிலைகள் ஏற்படலாம் அந்த பனைக்கும் கூட. ஆனால் அதுக்கு மேலே தான் தேவன் நம்மை வச்சிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களுக்கு இந்த பனையை ஒப்பிட்டவங்க ஒரு விசுவாசியை பற்றி அல்லது தேவனுடைய தாசர்களை பற்றி அங்கே பனைக்கு ஒப்பிட்டு சொல்லி இருக்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. அந்த மரம் என்றென்றைக்கு நிலநிற்பார், எப்பொழுதுமே கனி கொடுப்பார். அந்த பகுதிக்குள்ளே நம்ம கடந்து செல்லலாம். அதுக்கு முந்தி இந்த வசனத்திலே பார்க்கிறது, நீதிமான் பனையை போல செழித்து லெபானோனுள்ள கேதுரு மரத்தை போல இருப்பார். தேவனுடைய ஆலயத்தின் பிராகாரங்கள் நடப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள். அப்போ இந்த வசனம் நாம் பார்க்கும் பொழுது இந்த மரமானது எவ்வளவு பாடுகள் வழியாக அந்த மண்ணுக்குள்ள எவ்வளவு போராட்டங்கள் அது சந்திச்சிருக்க. அதனுடைய வேர்கள் ஒரு சில இடங்களிலே கல்பாறையான இடங்கள் இருக்கும், ஒரு சில இடங்களிலே கரடும் அதை வேற கல்லுகளாலே புதைக்கப்பட்ட இடமா இருக்கும்,
வேறொரு பக்கத்திலே நல்ல அழகாக மண் இருக்கும். ஆனா இந்த மரம் நல்ல வேரே நல்ல ஆழமாக பதிக்கும் பொழுது அந்த மரத்துக்கு ஒரு செழிப்பு அதாக உண்டாக்குகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய மனுஷராகிய நம்முடைய வாழ்க்கையில, தேவனுடைய மக்களாகிய நம்முடைய வாழ்க்கையில நமக்குள்ளே ஆவிக்குரிய செழிப்பே நாமே உண்டாக்கும்படி பிரயாசப்பட வேண்டும். ஆவிக்குரிய ஒரு மரமாகவும், ஆவிக்குரிய ஒரு வீடாகவும், ஆவிக்குரிய ஒரு புத்தியுள்ள கன்னிகைமாராகவும் நம்மளை நாமே என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆவிக்குரிய மண்டலத்தை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய தரத்தை அதை அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டத்திலே நன்றாக அதை உயர வேண்டும். அது மட்டுமில்ல, அதுல அதை அடித்தட்டிலும் நல்ல ஆழமாக அதை வேத வசனத்திலே ஆழமாக நமக்குள்ளே பதிய வேண்டும். இப்படி நாம் ஒரு செழிப்பை நமக்குள்ளே உண்டாக்கத்தக்கதாக நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த செழிப்பை உண்டாக்கக்கூடிய ஒரு மரங்களாக தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டும். அப்போ இந்த மரத்துக்கு இப்படிப்பட்டதான ஒரு காரியங்கள் இருக்கிறது. ஆகையினால் இந்த வசனம் தேவனுடைய ஆலயத்தில் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். நம்மை எங்கே தேவன் நம்மை நட்டு வச்சிருக்கிறோம்? வெளியில் அல்ல, അല്ലെങ്കിൽ வேற ஒரு இடங்களில் அல்ல. அதை தேவனுடைய ஆலயத்திலே தேவன் நம்மை நட்டு வச்சிருக்கிறார். அப்படி சொல்ல போனா நாமே தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். நாம் ஒருத்தருமே பவுல் அதை பற்றி 1 கொரிந்தியர் அதே போல ரோமா நிருபத்திலாம் சொல்லி இருக்கிறோம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள். அப்போ தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிற ஏவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்று அதை 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இப்படி தேவனுடைய புத்திரராக நாம் வேரூன்றி ஆழமாக அதை வளரத்தக்கதாக எவ்வளோ காற்றும் புயலும் மழையும் வந்தாலும் அது வீழ்ந்து போகாதபடி, சாய்ந்து போகாதபடி அந்த சத்தியத்திலே நாம் முன்னேறி செல்லுகிறோம். முன்னேறி செல்லுகிறதுனால தான் இன்னைக்கு ஒரு சிறு கூட்டமாயிருந்தாலும் தேவனுடைய சமூகத்திலே வந்து அமரும்படி நமக்கு தேவன் பாராட்டின அன்பு. ஆகையினால் தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறோம். நாமே தேவனுடைய ஆலயம். அந்த ஆலயத்திலே தேவன் நம்மை நட்டு வச்சிருக்கிறார். நட்டு வச்சிருக்கிற ஒரு மரமாக, மரத்துக்கொப்பாக நம்மை ஒரு விசுவாசியாகிய நம்மை, தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்மை தேவனுடைய ஆலயத்திலே நட்டு வச்சிருக்கிறோம். அப்படி நடப்பட்டதான அந்த விருட்சம் தேவனுடைய பிராகாரங்களிலே என்னாக வேண்டும்? செழிக்க வேண்டும். தேவனுடைய பிராகாரம் சொன்னால் வெளிமுற்றம். அந்த வெளிமுற்றம் சொன்னா நாம் இருக்கிற வட்டாரம், இல்லைங்க நாம் இருக்கிற பகுதி, அல்லது நாம் இருக்கிறதான அது தேசம், அது நாம் இருக்கிறதான மாநிலம், அதை நாம் இருக்கிறதான ராஜ்யம். அந்த ராஜ்யத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? செழிப்பாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் செழிப்பாக இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்குள்ளே ஒரு பஞ்சத்தனம் അല്ലെങ്കിൽ பஞ்சம் நமக்குள்ளே இருந்து விடக்கூடாது. பஞ்சம் வந்த உடனே அதை யாக்கோபு தன்னுடைய மக்களை எகிப்துக்கு அனுப்பினான். எதற்காக? பஞ்சத்திலிருந்து தற்காப்பு അല്ലെങ്കിൽ தப்பித்து கொள்ளும்படியாக. எகிப்தில் தானியம் இருக்கிறது கேள்விப்பட்ட நிமித்தமாக தன்னுடைய மக்களை அந்த எகிப்துக்கு அனுப்பி இவங்களுடைய உயிரை பாதுகாக்கும்படியான அது ஆதார காரியங்களை அவங்க வாங்கிட்டு வந்தார். அதே போல நம்மளும் தேவனுடைய பிராகாரத்திலே நான் செழித்து மற்றவங்களுக்கு ஆகாரத்தை, ஆவிக்குரிய ஆகாரத்தை பகிர்ந்து அல்லது ஷேர் பண்ணி கொடுக்கக்கூடிய தேவனுடைய மக்களாக, தேவனுடைய மகனாக மகளாக நாம் இருக்க வேண்டும். அப்படி அதை நாம் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது ஒருபட்சே அவங்க ஏற்றுக்கொள்ளலாம், அல்ல ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அப்படி 2 பக்கம் இருக்கலாம். ஒரு நாணயத்துக்கு 2 சைடு இருக்கிற போல அதை ஏற்றுக்கொள்ளுவாங்க, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அதை பற்றி நமக்கு என்ன வேண்டாம்? எந்த ஒரு கவலையும் இருக்க வேண்டாம். அதை பற்றி நமக்கு எந்த ஒரு வேதனையும் இருக்க வேண்டாம். ஆனால் தேவ சமூகத்திலே
നമ്മെ ദേവനുடைய ആലയത്തിലെ നടപ്പെട്ട ദേവനുடைய മക്കളായ നാം தேவனுடைய பிராகாரங்களிலே செழிப்பாயிருக்கத்தக்கதாக கனி கொடுக்கத்தக்கதாக தேவன் நம்மை நியமிச்சிருக்கிறார். இப்படிப்பட்டதான நியமனம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கும் பொழுது, அப்படிப்பட்டதான ஒரு அப்பாயின்மெண்ட் தேவன் நம்முடைய கையிலே தேவனுடைய ஆவியானவர் மூலம் நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நாம் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது ஒருபட்சே அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், இல்லைன்னா ஏற்றுக்கொள்ளுவாங்க. அது தேவ சித்தம் தான். அந்த தேவ சித்தம் நம்ம செய்கிறதுனாலே அநேகர் நம்மை பரிகாசம் பண்ணலாம், இல்லைன்னா நம்மை தீமையாக பேசலாம், நம்ம சொல்லுகிற சத்தியங்களை மறுதளிக்கலாம், அல்லது ஏற்றுக்கொள்ளலாம். அது என்ன இருந்தாலும் அது தேவ சித்தத்தின்படி எல்லாம் தேவன் நமக்கு நன்மையாக அதை செய்வார். ஆகையினால் அது தேவன் நம்முடைய வாழ்க்கையில நம்மளை கொண்டு செய்ய சித்தமாயிருக்கிறது. அவர் நம்மளை கொண்டு செய்ய வைப்பாரு. இன்னொரு வசனங்களை அதோடு சேர்ந்து வாசிக்க விரும்புகிறேன். அதாவது ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரத்தினுடைய 65ஆம் அதிகாரம், அதுல ஒரு வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. 22ஆம் வசனம். ஏசியா 65ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அதுல பொருள் மட்டும், அதுல ஒரு விஷயம் மட்டும் நாம் படிக்க விரும்புகிறேன். அவர்கள் கட்டுகிறதற்கும் வேற ஒருவர் குடியிருக்கிறதற்கும், அவர்கள் நாட்டுகிறதற்கும் வேற ஒருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்களில் இருக்கும் நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். நெடுநாளாய் அனுபவிப்பார். அதுதான் 23ஆம் சங்கீதம் சொல்லுகிறது. எடுக்க வேண்டாம். நீடித்த நாட்களாக தேவனுடைய ரட்சிப்பை காண்பிப்பேன் என்று சொல்லுகிறோம். தேவனுடைய ஆலயத்திலே நான் நீடித்த நாட்களாக இருப்பேன். இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஏனென்றால் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்களுமாகும். விருட்சத்தின் நாட்கள், இது பழைய ஏற்பாடுதான். ஆனா புதிய ஏற்பாட்டில் இதை விட மேன்மையாக வச்சிருக்கிறோம். ஆனால் விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனங்கள், என் மக்களின் நாட்கள் ஆகும் என்று ஏசியா தீர்க்கதரிசிக்கு தேவன் கொடுத்த அந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா தேவன் நம்மை விருட்சத்தின் நாட்களை விட, അല്ലെങ്കിൽ பனமரத்தின் நாட்களை விட, അല്ലെങ്കിൽ வேற ஏதோ ஒரு தெரிஞ்ச மரத்தின் நாட்களை விட அதிகமான நாட்களை தேவன் நமக்கு புதிய ஏற்பாட்டில் வாக்களித்திருக்கிறார். நான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தங்கள் கையின் கிரிகளை நெடுநாளாக அனுபவிப்பார். கையின் கிரிகள் என்று சொன்னால் தேவனுடைய சத்தியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுகிறது தான். தேவனுடைய திருவார்த்தைகளை, தேவனுடைய உண்மையான சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கிறது தான் நம்முடைய கையின் கிரியைகளாயிருக்கிறோம். நம்முடைய கையின் கிரியைகளை தேவன் நெடுநாளாக அனுபவிக்கும்படியாக, யாரு? நாம் ஒருத்தரும் தேவனுடைய சத்தியத்தை மற்றவங்களுக்கு அறிவிக்கும் பொழுது நாம் நெடுநாளாக என்ன செய்வா? அந்த கிரிகளை அனுபவிப்பா. அதுதான் முதல் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம். இதெல்லாம் நமக்கு எடுத்து காட்டுகிறது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்கிறதானா அது சத்தியங்கள் தான். இன்னொரு வசனங்களை நம்ம வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலேக்கு நம்ம திருப்புவோம். வெளிப்படுத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தினுடைய அதுல 17ஆம் வசனத்திலே நான் வாசிக்கும் பொழுது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காதுள்ளவன் கேட்க கடவன். அந்த வசனத்திலே தெளிவாக ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காதுள்ளவன் கேட்க கடவன். ஒரு பாஷை சொல்லுகிறது அல்ல, ஒரு ஸ்தாபனம் சொல்லுகிறது அல்ல, ஒரு ரெவரண்ட் சொல்லுகிறது அல்ல. இங்க யாரு சொல்லுகிறோம்? ஆவியானவர் தான். ஆவியானவர் சொல்ல வேண்டும். ஆவியானவர் சொல்லுகிறதே நான் மனதளவாக கேட்க வேண்டும்.
நம்முடைய வாழ்க்கையிலே அதை கடைபிடிக்க வேண்டும். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் மூலம் கொடுக்கப்பட்ட சத்தியங்களை நாம் அனுதினமும் அதை கேட்டு நம்முடைய வாழ்க்கை செழிப்பை நாம் உண்டாக்கி கொண்டிருக்கிறோம். என்ன செழிப்பு? ஆவிக்குரிய செழிப்பு, ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய பசுமை நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்கி தேவன் விரும்பக்கூடிய கனியாக நம்மிடத்திலிருந்து புறப்படும்படி, நம்மிடத்திலிருந்து தேவன் ஏற்ற கனிகளை நம்மிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கக்கூடிய கனிகளை நம்மிடத்திலிருந்து புறப்படும்படி தேவன் நம்மை பயன்படுத்துவார். ஆகையினால் வேதத்திலே என்ன சொல்லப்படுகிறது? எழுத்தின்படியாக அல்ல, எழுத்தின்படி நம்ம கேட்கணும் அல்ல வாசிக்கணும். ஆனால் அதை விட ஆவியானவர் நமக்கு பேசுகிறது நான் கேட்டு எழுத்தும்படியான வார்த்தைகளையும் நாம் என்ன செய்யணும்? ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். அதுதான் பெரோவையில் உள்ளவர் செய்தார்கள். அவர்கள் தேவனுடைய வசனத்தை கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அது அப்படிதானா என்று வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தா. அதனாலே தெசலோனிக்கே உள்ளவர்களை பார்க்கிலும் அவர்கள் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். அப்போ ஆராய்ந்து பார்க்க வேண்டும். என்ன ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? வேத வசனங்களே, தேவனுடைய சத்தியங்களே. தேவன் நம்மை ஒரு மரமாக வச்சிருக்கிறோம், ஒரு வீடாக வச்சிருக்கிறோம், தேவனுடைய ஆலயமாக வச்சிருக்கிறோம். அது என்ன இருந்தாலும் அது செழிப்பா இருக்க வேண்டும், நல்ல வளர்ச்சி உள்ளதா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆகையினால் அதுக்கு நமக்கு என்ன தேவை? ஆவியானுடைய வார்த்தைகள் நமக்கு தேவை. ஆவியானவர் சொல்லுகிறது நான் காதளவு கேட்டு இதய அளவிலே அது நம்முடைய வாழ்க்கையிலே நான் கடைபிடிக்க வேண்டும் அல்லது செயல்படுத்த வேண்டும். இப்படி பண்ணும் பொழுது அது எழுத்தின்படியுள்ள வார்த்தைகள் மட்டுமல்ல, ஆவியானவர் சொல்லி கேட்கிறதான சத்தியங்களை எழுத்தும்படியான வேதாகமமாக நான் கம்பேர் பண்ணி அல்லது அதை பார்த்து நாம் அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆவியானவர் சொன்னது எவ்வளோ உண்மை என்று எழுத்தும்படி பார்த்து அதை நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் தேவன் நமக்கு சொல்லுகிறது. அதனால தான் ஆவியானவர் சொல்லுகிறது கேட்க கடவுதுன்னு சொல்ல காரணம். இல்லைன்னா எழுத்தும்படி மட்டும் நம்ம போயிட்டே இருந்தால் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அதை எடுத்து நம்மை என்னாக்குறது? ஞானத்தை கொடுக்கும். ஆனால் ஞானம் என்ன கொண்டு வருகிறது? நம்முடைய இருதயத்துக்குள்ள அகந்தை கொண்டு வரும், கர்வத்தை கொண்டு வரும், மேட்டிமை கொண்டு வரும். நான் இவ்வளவு புத்தகம் படிச்சிருக்கிறேன், இவ்வளவு அறிவனுக்குள்ள என்ற மூளையில் இருக்கிறது, என் இருதயத்துக்குள்ள இருக்கிறது, அப்படி நினைச்சு நாம் என்னாக மாறும்? அது நாமே அறியாமல் நான் ஒரு மதிகேடனாய் மாறிவிடுவா. நான் ஒரு அஞ்ஞானியாக மாறிவிடுவா. அதுதான் உலகத்தினுடைய ஞானம் தேவனுடைய ஞானம் தம்மில் எல்லா வித்தியாசத்தை பாருங்க. அப்போ தேவனுடைய ஞானத்தை ஆவியானவர் நமக்கு பேசும் பொழுது, ஆவியானவர் மூலம் ஓரோ நாளும் தேவ ஞானம் நம்முடைய காதில் வரும்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆவியானவர் பேசும்படி காத்திருக்க வேண்டும். ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தைகளை நம்முடைய வேதாகமமாகி நாம் ஒப்பிட்டு அதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி நாம பண்ணும் பொழுது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில என்ன கொண்டு வருகிறது? ஆவிக்குரிய செழிப்பை கொண்டு வருகிறது, ஆவிக்குரிய வளர்ச்சியை கொண்டு வருகிறது, ஆவிக்குரிய முன்னேற்றத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய விசுவாசத்தை அதை ஊட்டி உறப்பிக்கக்கூடிய அந்த ரகசியங்களாய் அது மாறிவிடும். அப்போ இதுதான் நம்முடைய வாழ்க்கையில மரத்தினுடைய அதை பூமிக்கடியில் உள்ள வாழ்க்கையும் பூமிக்கு மேலுள்ள வாழ்க்கையும் இதுதான் தரம். அதை ரெண்டாக நம்ம டிவைட் பண்றோம். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய தேவனுடைய வார்த்தைகள் ஆவியானவர் பேசும் பொழுது நாம் அதை கவனித்து நாம் அதை செயல்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது பூமிக்கடியிலே வாழுகிறதான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. அந்த மரத்தினுடைய வேறு எப்படி பூமிக்கடியில் செயல்படுகிறதோ அதே போல தேவனுடைய சத்தியங்களிலே தேவனுடைய வசனங்களில் வேரூன்றி நாம் வளரக்கூடிய தேவனுடைய மக்களாக செழிக்கக்கூடிய தேவனுடைய ஆலயத்தின் பிராகாரங்களிலும் செழிக்கும்படி தேவன் நம்மை செழிக்க வைக்கிற தேவனாயிருக்கிறார். அதுதான் 1ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, ஆற்றோரங்களில் நடப்பட்ட ஏற்ற காலத்திலே கனி கொடுக்கிற
மரத்தை போல இருப்பா. அப்ப ஆற்றோரங்களில் என்ன ஆறு? இங்கே தேவனுடைய ஆவியானவர் ஆறுக்கு ஒப்பா இருக்கிறோம். அப்பத்தானே தேவனுடைய சத்தியங்களும் ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தைகளும் அதை ஒரு ஆற்றுக்கு ஒப்பா இருக்கிறது. அந்த ஆற்றண்டையிலே அதே பகுதியிலே வளருகிறதான செடிகள் மரங்கள் எவ்வளவு செழிப்பாயிருக்கிறதோ அதே போல நம்முடைய ஆவிக்குரிய மண்டலம், ஆவிக்குரிய வாழ்க்கையானது பரிசுத்தாவியான அந்த ஆற்றோரங்களிலே தேவனுடைய பரிசுத்த திருவசனமாகிய சத்திய வசனமாகிய ஆற்றோரங்களிலே தேவனால் நடப்பட்ட விருட்சமாக நாம் அமையும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அதே வெயில் வந்திருந்தாலும், உஷ்ணம் வந்திருந்தாலும், அதே மழை வந்திருந்தாலும், அதே காலையில சுனாமி வந்திருந்தாலும் நம்முடைய வாழ்க்கை என்னாக மாறும்? ஒரு செழிப்பாக வாழ்க்கையாக மாற முடியும். இதுதான் தேவன் நமக்கு ஆவியானவர் மூலம் கொடுக்கிறதான சத்தியங்கள். நாம் படிச்சு நம்முடைய உள்ளத்திலே வாசிச்சு கற்றுக்கொண்ட சத்தியங்களை விட அதிகமாக ஆவியானவர் மூலம் பேசப்படுகிற வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் உண்டு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, நாம் போன பின்பு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை நான் உங்களுக்கு அனுப்புவேன். அவர் வந்து அதை என்னை குறித்து உங்களுக்கு பேசுவாரு. பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் நமக்கு என்ன செய்கிறார்? கண்டித்து நம்மளை உணர்த்தி தேவனுடைய சத்தியத்திலே வழி நடத்தி கொண்டு போகக்கூடிய பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருக்கும் பொழுது, அப்ப ஆவியானுடைய அதை கருத்தான வார்த்தைகள் நம்மை எவ்வளவு ஆவிக்குரிய வளர்ச்சிக்குள்ளே அதை கனி கொடுக்கிற மரங்களை போல ஆவிக்குரிய மரமாக மாற முடியும், கனி கொடுக்க முடியும் என்பதே இந்த வார்த்தைகள் மூலம் நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகையினால் தேவனுடைய மக்களை, இப்படிப்பட்ட காரியங்களுக்காகத்தான் தேவன் நம்மை இந்த உலகத்திலே தேவனுடைய சந்ததியாக, தேவனுடைய மக்களாக, தேவனுடைய வம்சமாக தேவன் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறது. ஆகையினால் இந்த வசனம் வாசிக்கிறது, அவருடைய நாட்கள் எப்படி இருக்கும்? அந்த வசனத்திலே நாம் படிச்ச வசனத்தின்படி ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். இன்னைக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை கேட்குவதற்கு அதை அநேகருக்கு அதை தெரியாமல் போய் விடுகிறது. அவங்க எழுத்தும்படியும் மற்ற அதை காரியங்கள் வழியாகத்தான் அறிவே சம்பாதிக்கிறார். ஆனால் ஆவியானவர் மூலம் கொடுக்கிறது இந்த உலகத்தின் வார்த்தைகள் அல்ல, அது தேவனிடத்திலிருந்து உடனே நமக்கு பெற்று கொடுக்கிறதான தேவனுடைய சத்தியமாயிருக்கிறது. அந்த சத்தியத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் வளர நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அனுதினமும் அந்த சத்தியத்திலே ஓங்கி வளர்ந்து செழிப்பா இருந்து கனி கொடுக்கும்படி தேவன் விரும்புகிறார். அதனால தான் தேவன் தம்முடைய ஆவியானுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கிறது. இங்கே என்ன வாசிக்கிறது? ஆவியானவர் சொல்லுகிறது என்ன என்று அதை சபைக்கு சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன். அப்புறம் என்ன சொல்லுகிறது? செயங்கொள்ளுறவனுக்கு நான் மறவான மன்னாவே புசிக்க கொடுப்பேன். செயங்கொள்ளுகிறார். இந்த பூமியிலே வாழ்க்கையானது ஒரு ஜெயமான வாழ்க்கையாக மாற வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்மை இந்த பூமியிலே வச்சிருக்கிறோம். இந்த பூமியிலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு வெற்றியான வாழ்க்கையாக மாற வேண்டும். ஒரு ஜெயமான வாழ்க்கை. என்ன ஜெயம்? சாத்தானை ஜெயிக்கக்கூடிய வாழ்க்கை, பிசாசுடைய தந்திரங்களை புரிந்து அதை செயல்பட வேண்டிய வாழ்க்கை, சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய வாழ்க்கை, சாத்தானே முறியடிக்கக்கூடிய வாழ்க்கை. இதுதான் ஆதத்துக்கு நடந்தது. ஆனால் அந்த வாழ்க்கையை அவங்க தாறுமாறாக உழைத்து போட்டா. அந்த வாழ்க்கையினாலே அவங்களுக்கும் எந்த லாபம் இல்லை. அதனால நமக்கும் அதை அவங்களுடைய வம்சத்தில் வந்த ஆதத்தின் சந்ததிகளாகிய நமக்கும் அதனால எந்த லாபம் இல்லாமல் போயிடுச்சு. அதனால்தான் தேவன் தம்முடைய மார்பில் இருந்த ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். இப்ப இரண்டாமத்தை ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் நம்முடைய வாழ்க்கை லாபமாக மாற்றினது. நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றத்தை உண்டாக்கக்கூடிய, ஒரு செழிப்பை உண்டாக்கக்கூடிய, ஒரு கனியை கொடுக்கக்கூடிய மரங்களாக கிறிஸ்து என்ற அந்த
அதை மரத்தோடு நம்மளை இணைத்து, அந்த செடியோடு நம்மளை இணைத்து, இன்றைக்கு நாம் கனி கொடுக்கிற மரங்களாக தேவன் நம்மை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். நாமவே கனி கொடுக்கவில்லை. அதுதான் 15 யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில், நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொம்புகள், என் பிதாவு திராட்சை தோட்டக்காரன். அப்போ இயேசு கிறிஸ்து திராட்சை செடியா இருக்கிறார், நாம் அனைவருமே ஒரு கொம்பா இருக்கிறது. ஆனால் இதனுடைய தோட்டக்காரன் யாரு? நம்முடைய பரமபிதா, நம்முடைய தகப்பன் இதுக்கு தோட்டக்காரனா இருக்கிறார். நாம் எல்லாம் தனிமரமாயிருந்தது, அது தனித்தனியாக மரங்களாயிருந்தது. அது வேற எந்த ஒரு செழிப்பும் இல்லாமல் கனியும் இல்லாமல் அதை தனிமரமாக இருந்த நம்மை இயேசு கிறிஸ்துவான திராட்சை செடியோடு நம்மை இணைத்ததினாலே இன்றைக்கு நாம் என்னாக மாறிவிடுகிறது? அந்த திராட்சை செடி நம்மை, அந்த கொம்பாகிய நம்மளிலே அதை பந்தலாக மாறி, அல்லைங்க அதுல வந்து அதை வாசம் பண்ணி என்ன பண்றாங்க? இப்போ அந்த தனி கொம்பான நம்மளை பார்க்க முடியவில்லை. அதை எல்லாரும் வெளி பார்க்கிறவங்க எல்லாம் யாரே பார்க்கிறா? அந்த கொம்பை பார்க்கவில்லை. கொஞ்ச நாளுக்கு முன்பே அந்த கொம்பாங்க நின்னது, இப்ப அந்த கொம்பில்லையே. அந்த இடத்துல திராட்சை செடியும் அதே கனியும் தான் இருக்கிறார் என்று மக்கள் சொல்லுவார்கள். அப்போ கிட்டே வந்து பார்க்கும் பொழுது அந்த மரம், தனி மரம் அப்படியே கொம்பு இருக்கிறது. ஆனால் அதுக்கு மேலே திராட்சை செடி படர்ந்து அதே பந்தலாக இப்போ அது பூவும் செழிப்பும் பூவும் காயும் கனியுமாக நன்றாக விளைஞ்சிருக்கிறோம். இதுதான் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான, அதை நாம கனி கொடுக்க முடியாதபடி இருந்த ஒரு காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்துவான திராட்சை செடியோடு இணைக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில இன்னும் செழிப்பை உண்டாக்கி தேவனுக்காக நான் கனி கொடுக்கிற மரமாயிருக்கிறோம். கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்ட அக்கினிலே போடப்படும் என்று அந்த கீழே உள்ள வசனங்களிலே வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். ஆகையினால் இப்படிப்பட்ட கனி கொடுக்கிற மரங்களும் இருக்கிறது, கனி கொடாமல் இருக்கிறதான மரங்களும் இருக்கிறது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம் என்ன இதிலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்? அப்பா, நான் கனி கொடுக்கிற மரமாக, நல்ல கிறிஸ்துவாகியா உம்முடைய குமாரனாய கிறிஸ்துவிலூടെ எனக்குள்ள கனி வரும்படி, ஆவியின் கனிகளை நான் பெற்றுக்கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். அதற்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். மரியாள் சொன்னது போல, உம்முடைய தாசி உம்முடைய சித்தத்தின்படி கடவுளை என்று சொல்லி ஒப்பு கொடுத்தது போல நம்மையும் தனிமரமாக நம்மை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போமானால் அந்த திராட்சை செடி நமக்குள்ளே படர்ந்து அதை நல்ல பந்தலாக, அது நல்ல இலையெல்லாம் நல்ல செழிப்பாக வளர்ந்து பூவும் கனிமாக கனியாக இருப்பார். இதுதான் தேவன் விரும்புகிறார். ஆகையினால் வேதவசனம் சொல்லுகிறது, அதை கனி கொடுக்கிற மரங்கள். ஆகையினால் அதை அங்கே வாசிக்கிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் நான் மறந்திருக்கிற மன்னாவே ருசிக்க கொடுப்பேன். ஜெயிக்கிறவனுக்கு தான் என்ன கொடுப்பா? மறந்திருக்கிற மன்னா. அதுதான் நம்முடைய வாழ்க்கை டெய்லி பிரெட் ஆயிருக்கும். வசனம் மட்டும் இல்ல, ஆவியானவர் என்ன பேசுறாரோ அதுதான் மறந்திருக்கிற மன்னா. மற்றது எல்லாருக்குமே வெளியரங்கமாயிருக்கிறது வேதாகமம். ஆனால் மறந்திருக்கிற மன்னாவே தேவன் யாருக்கு கொடுக்கிறார்? தேவனுடைய ஆவியானவர் யாருக்கெல்லாம் பேசுகிறாரோ, யாரிடத்திலெல்லாம் பேசுகிறாரோ, அதை அவங்க எப்படி செழிப்பா இருக்கிறார்களோ, ஆவிக்குரிய மண்டலத்தில கனி கொடுக்கிறார்களோ, அவங்கள் என்ன ஆகிறது? அவங்க எப்படியா இருக்க முடியும்? அதை அவனை புசிக்க கனி கொடுக்கிற ஒரு மரமாக இருப்பான். அதனால மறந்திருக்கிற மன்னா, யாருக்குமே தெரியாத மன்னா, யாருக்குமே தெரியாத ரகசியங்கள். இதுதான் ரகசிய வாழ்க்கை, இதுதான் ரகசிய ஜெபம், இதுதான் ரகசிய ஆவிக்குரிய வளர்ச்சி. இது நல்ல பலமாக நமக்குள்ளே ஓங்கி வளரும் பொழுது, மற்றவங்க பார்க்கும் பொழுது ஒருபட்சம் நம்மிடத்துல வேற ஏதும் பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனா நமக்குள்ளே ஒரு ஆவிக்குரிய ரகசிய வாழ்வு இருக்கிறது. ரகசிய ஒரு தேவனுள்ள அது நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கிறது.
இப்படி நம்முடைய காரியங்கள் அப்படிப்பட்ட தேவனுடைய மக்களுக்கு மறைந்திருக்கிற மன்னாவே புசிக்க கொடுப்பே. அப்ப இதுதான் நமக்கு டெய்லி பிரெட்டாக தேவன் கொடுக்கிறது. அது திருவெழுத்துமாக கொடுக்கிறதான அந்த மன்னாவும் திருவெழுத்துமாக நம்ம கம்பேர் பண்ணும் பொழுது அதை என்ன ஆகிறது, இது சத்தியம், இது உண்மை என்று நாம் உடனே என்ன செய்கிறோம், பெரோவிலுள்ளவரை போல உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறோம். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிறார் மறந்திருக்கிற மன்னாவாயிருக்கிறது, அவருக்கு புசிக்க கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அடுத்து என்ன சொல்கிறது, அந்த அந்த வசனம் சொல்லுகிறது, அவருக்கு வெண்மையான வெண்மையான வஸ்திரம். நான் அது கொஞ்சம் வந்து காட்டுங்களேன் இந்த வசனம், நான் இது தேடி வரும்பொழுது நன்மை. அது வெளிப்படுத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். வெளிப்படுத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கோளையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுவதற்கென்றி பெறுகிறவனே என்று வேறொருவனுக்கும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். பாருங்களேன், இதுல நிறைய காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனே தவிர, யாரு பெறுகிறார்களோ அந்த கல்லு, அவனை தவிர வேறொருவனுக்கு அந்த படிக்க தெரியாது. அதுதான் மறந்திருக்கிற ஒரு ரகசியம். ஆனா யாருக்கும் தெரியாதது இவருக்கு தெரியுது. அப்ப அவருக்கு படிக்க தெரியுது, அது மற்றவங்களுக்கு அது படிக்க தெரியலன்னு சொல்றாங்க. அதை பெறுகிறவனே என்று வேறொருவனும் அறியக்கூடாதுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன். புதிய நாமம், அதான் ஆபிரகாமுக்கு தேவன் புதிய நாமம் கொடுத்தார். ஆபிரகாம் என்றுதான் பேர் இருந்தது. அப்புறம் தேவன் அவருக்கு ஒரு புதிய பெயரை கொடுத்தார், ஆபிரகாம். சாராயி, அதை சாரா, அது புதிய பேர். அவருடைய அப்பா அம்மா வச்ச பேர் அல்ல, ஆனா தேவன் இன்னொரு பேர் கொடுத்தார். அதே மாதிரி யாக்கோவுக்கு இனி யாக்கோவன் இராது இஸ்ராவேல் என்று அழைக்கப்படும். யாக்கோவுக்கு இப்படி ஒரு புதிய பேர். இப்படி நமக்கெல்லாம் இந்த புதிய பேரை தேவன் கொடுக்க போகிறார். எங்கே? தேவனுடைய ராஜ்யத்தில். அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டிருக்கிறதான யாரு பெறுகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த படிக்க முடியும். அப்படிப்பட்ட புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று தேவன் நமக்கு கிறிஸ்து மூலம் வாக்களித்திருக்கிறோம். தேவனுடைய மக்களே, எவ்வளவு ஒரு பாக்கியகரமான அனுபவம். அதனாலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறது, நாம் என்ன செய்ய வேண்டும்? நன்றாக கேட்டு கவனித்து அதை செயல்படுத்த வேண்டும். அதை நன்றாக கேட்டு கவனித்து செயல்படுத்தும் பொழுது புதிய நாமம் கொடுப்பாரு, புதிய மன்னாவை கொடுப்பாரு, அதை புதிய பேரை கொடுப்பாரு. அது யாருக்கும் அவனை தவிர, பெற்றுக்கொள்கிறவனை தவிர வேற யாருக்கும் படிக்க முடியாத புதிய பேரை கொடுத்து அவனை தேவனுடைய ராஜ்யத்திலே ஆசீர்வாதமாக வைப்பார். சரிங்களா? இது புரிஞ்சிருக்கிறோம் என்று கருத்திற்குள்ள நம்புகிறேன். இனி அடுத்ததாக அதை 3ஆம் அதிகாரத்திற்கு திருப்புவோம். 3ஆம் அதிகாரம், அதுல அத ஸ்கிரீன்ல நம்ம பார்க்கலாம். 4ஆம் வசனம் எடுங்களேன். 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யாராவது படிக்க விரும்பினா கூட படிக்கலாம். வெளிப்படுத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்த சில பேர் சர்த்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சில பேர், வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத. என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், பரிசுத்தத்தின் வஸ்திரம், வெண்மையின் வஸ்திரம், தேவன் நமக்கு கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம். அதனால இங்கே வசனம் சொல்லுகிறது, ஆகையினால் ஆனாலும்
தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தார். வஸ்திரத்தை அசுசிப்படுத்துகிறது என்னாய் மாறிவிடுகிறது? கனி இல்லாத மரமாக மாறிவிடுகிறது. செழிப்பில்லாத ஒரு மரத்தை போல மாறிவிடுகிறது. வஸ்திரத்தை அசுசிப்படுத்தும் பொழுது அது தேவனுடைய விரும்பக்கூடிய செழிப்போ கனியோ ஒண்ணுமில்லாமல் இருக்கிற ஒரு மரத்தை போல இருப்பா. வேறில்லாத ஒரு மரத்தை போல இருப்பா. அப்படிப்பட்ட அது மரங்களை யாரும் விரும்புறது. ஆகையினால் வஸ்திரம் என்ன சொல்கிறது? ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசுசிப்படுத்தாத சிலர் சர்தீசில் உனக்குண்டு. ஒரு சிலர் உண்டு. அந்த ஒரு சிலர் தான் இன்னைக்கு இந்த சூமில இணைந்திருக்கிறோம். அந்த ஒரு சிலரில் ஒருத்தராக தேவன் நம்மை நியமிச்சிருக்கிறார். அந்த ஒரு சிலர் ஒருத்தராக தேவன் நம்மை முன்குறித்து வச்சிருக்கிறார். அதனாலே நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆலய பிரகாரின் மேல் செழிப்பாயிருக்கத்தக்கதாக நாம் நம்முடைய வஸ்திரத்தை அசுஸ்திப்படுத்தாத தேவனுடைய வஸ்திரத்தை தூய்மையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். சில இடங்களில் போனா பார்க்க முடியும். சில ஆலயங்களில் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று எழுதி வச்சிருக்கிறார். ஆனா எழுத்து மட்டும்தான். ஆனா அதுல அந்த ஆலயம்தான், அந்த சுவர் அல்ல. நான் தான் தேவனுடைய ஆலயம், நானே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்தை நானே தீட்டுப்படுத்தாமல் அந்த ஆலயத்தை பரிசுத்தமாக பாதுகாத்து அதை அசுஸ்திப்படுத்தாதபடி அது இருக்கும் பொழுது சிலர், அப்படிப்பட்ட சிலர் சர்தீசில் உனக்குண்டு. தேவனுக்கென்று ஒரு சிறு கூட்டத்தை தேவன் எந்த காலத்திலும் தேவன் அதை பாதுகாத்து கொண்டு வருகிறார். அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் அவங்கத்தான் தகுதி உள்ளவங்க, அவங்கள்தான் வெள்ள வஸ்திரம் தரிக்கிறவங்க, அவங்கத்தான் புதிய கல்லின் மேலே பெயர் எழுதி புதிய பேரை சூடக்கூடியவர்கள், அவங்கத்தான் மன்னாவை மறந்திருக்கிற மன்னாவை புசிக்கக்கூடியவர்கள், அவங்கத்தான் தேவனுடைய சபா, அவங்கத்தான் ஆவியானோர் பேசுகிறதை புரிந்து கொள்ளுகிறவர்கள். இப்படி ஆவிக்குரிய மண்டலத்தில் வளர்ச்சி அடையும் பொழுது அந்த வஸ்திரம் சொல்லுகிறது, பாத்திரவான்களானபடியினால் வெள்ள வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பா. அந்த கிறிஸ்துவோடு கூட தேவனுடைய ராஜ்யத்திலே வெண்மையான வஸ்திரத்தை தரித்து நடக்கக்கூடிய பதவியை, நடக்கக்கூடிய அவகாசத்தை, அந்த சுதந்திரத்தை, அந்த அனுமதியை தேவன் கிறிஸ்து மூலம் நமக்கு கொடுத்திருக்கிறது. ஆகையினால் தேவனுடைய மக்களே, நான் இப்படி அப்படி எல்லாம் நாம் இங்கு இருக்கலாம் இந்த பூமியில். ஆனால் நாம் அனைவரும் வெள்ள வஸ்திரம் தரித்து அதை கிறிஸ்துவோடு கூட நடக்கக்கூடியவர்கள் என்று நாம் மறந்துவிடக்கூடாது. இன்னொரு வசனங்களை அதோடு சேர்த்து நம்ம படிக்கலாம். அதுல 5ஆம் வசனம் கூட, அதுல கீழே வசனம் 5ஆம் வசனம், ஜெயிக்கிறவன் கொள்ளுகிறவனோ, அதுல 5. வெளிப்படுத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் இருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல் என் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதருக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கை பண்ணுவேன். ஜெயிக்கிறவன், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ நாம் என்ன செய்யணும்? ஜெயங்கொள்ள வேண்டும். நாம் பாடலை பாடுறது நல்லதுதான், பாஸ்டிங் போடுறது நல்லதுதான். ஆனால் நாம் என்ன பண்ண வேண்டும்? ஜெயங்கொள்ள வேண்டும். ஆதமேவாள் சாத்தானே வார்த்தைக்கு முன்பாக தோற்று போனா. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல. சாத்தானுடைய வார்த்தை ஜெயிச்சா, அவனுடைய சோதனை ஜெயிச்சா. அப்ப தேவன் நம்மை இந்த உலகத்திலே வெற்றிருக்கிற நோக்கம் ஒரு பரீட்சையின் காலம், ஒரு டெஸ்டின் காலம். இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் பரீட்சை இருக்கிறோம். போன தினத்துல நம்ம பிரபு டானியலை பார்க்கும் பொழுது அவர் சொன்னா, 2 பேருக்கும் பிள்ளைகளுக்கு பரீட்சை. பரீட்சை விடும்போது என்ன பண்ணுவாங்க? பிள்ளைகளுக்கு நல்லா ஊக்குவிச்சு, அவருக்கு நல்லா சொல்லி கொடுத்து, கற்றுக் கொடுத்து, பரீட்சைக்கே நம்ம அனுப்பி ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பி விடுவாங்க. ஆனால் பரீட்சை வருது என்று சொல்லி
என்ன ஆகிறது இல்லை? பிரபு டானியல் பிரதர் யோசுவாயே அவரு 7வது போயிட்டு இருக்கிறாங்க. அந்த மகனே, இன்னைக்கு பரீட்சை தானப்பா, நீ போக வேண்டாம்னு சொல்லி வீட்டிலே உட்கார விட மாட்டார். அப்ப என்ன ஆகிறது? அன்னைக்குதான் கொஞ்சம் நேரமா எழுந்திருச்சு படிக்க வச்சு அவங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்து அவங்கள எல்லாம் மைண்டே இது பண்ணி, அப்படி இருக்கட்டும் மகனே ஒரு நிமிஷம், அந்த மைண்டிலே அவங்களை அனுப்பி விடுவாங்க. அப்பத்தான் அந்த தம்பி போய் அந்த பரீட்சை எழுதி நல்லா பாஸ் பண்ண முடியும். அதே போல பரீட்சை நமக்கு உண்டு. அதனால ஜெயம் கொள்ளுகிறவன் பரீட்சை வரும்பொழுது ஆதமேவால் தோற்றது போல தோற்றுவோம்படியாக அல்ல, இயேசு கிறிஸ்துவை போல, இயேசு கிறிஸ்துவ நமக்கு மாதிரிகை, இயேசு கிறிஸ்துவை போல சாத்தானை ஜெயிக்கிறவராக தேவன் நம்மை ஜெயிக்கும்படி விரும்புகிறார். அப்ப ஜெயம் கொள்ளுகிறவன் தான். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். வெண் வஸ்திரம் அவருக்கு உடுக்க கொடுப்பேன், தரிப்பிக்கப்படுவேன். ஜெயம் கொள்ளனா அது கிடைக்காது. அந்த ஜீவோஸ்தத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நாம் கிறுக்கி போடாமல், எந்த நாமம்? அந்த கல்லின் மேல் எழுதி கொடுத்ததான புதிய நாமம். பழைய பேரல்ல, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா புதிய சிருஷ்டியாய் மாறிவிட்டது. அந்த புதிய சிருஷ்டிக்கு தேவன் என்ன கொடுக்க போறா? புதிய பேரையும் கொடுக்க போகிறது. அவங்க தான் புதிய வானத்திலும் புதிய பூமியிலும், அது 1000 ஆண்டு അല്ലെങ്കിൽ புதிய வானத்திலும் புதிய பூமியிலும் இந்த பூமியை ஆளுக செய்ய முடியும். ஆகையினால் ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை நான் கிறுக்கி போடாமல், ஏன் இயேசு சொல்றாங்க, என் பிதாவுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவன் நாமத்தை இயேசு என்ன பண்ணுவாங்க? அறிக்கையிடுவா. நம்முடைய நாமத்தை இப்ப பிரபு டானியல் എന്നുള്ള പേരല്ല, അല്ലെങ്കിൽ വിനോദ് എന്നുള്ള പേരല്ല, தாமஸ் എന്നുള്ള പേരല്ല, பிளஸி എന്നുള്ള പേരല്ല, வேற பேரு, தேவன் கொடுக்கிற புதிய பேரு. அந்த பேரு என்ன பண்ணுவாங்க? அவருடைய அதை நாமத்தை அறிக்கையிடுவது. தேவன் நம்முடைய நாமத்தை, நம்முடைய பேரு, புதுதாக கொடுக்கப்படுறதான பேரு. ஒருபட்ச நமக்கு கூட அந்த பேர் என்னன்னு நமக்கு தெரியல. ஆனா ஒரு காரியம் நமக்கு தெரியும், புதிய பேரு நமக்கு கிடைக்கும் என்பதே நமக்கு விளங்குது. ஆனா அது என்ன பேரு நமக்கு தெரியல. அப்போ அந்த பேரு நமக்கு கொடுத்து பிதாவுக்கு முன்பாகும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகும் அவருடைய நாமத்தை, நம்முடைய பேரை இயேசு அறிக்கையிடுவார். பிரபு டானியலுக்கு வேறொரு பேருன்னு சொல்லி தேவன் அறிக்கையிடுவான். இயேசு அறிக்கையிடுவா. வினோது என்ற பேரு மாற்றி வேறொரு பேரு பிதாவுக்கு முன்பாக தூதர்களுக்கு முன்பாக இயேசு அறிக்கையிடுவா. இப்படி நம்முடைய எல்லாருடைய பேரு மாறப்போகுது. இங்கே உலகத்துல நம்முடைய அது மாம்ச பிரகாரமான தாய் தகப்பனிட்ட பேருதான், போட்ட பேருதான் நமக்கு. ஆனா தேவன் நமக்கு பரலோகத்திலே பிறந்ததுனாலே வேறொரு பேரு சூட்ட போகிறது. அந்த பேர் என்னோட நமக்கு இன்னும் விளங்காமலும் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பேரு நமக்கு, அதை தேவனுக்கு முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்து அந்த பேரை அறிக்கையிடுவான். அந்த பேரு அப்பத்தான் பிரஸ்தாவப்படுத்துவான். அப்பத்தான் நம்ம பேர் என்னன்னு நமக்கு அப்பத்தான் ஒரிஜினல் பேரு தெரியும். அந்த அளவுக்கு தேவன் நம்மை பயன்படுத்துவா. அதுக்கு என்ன பண்ணணும்? ஜெயங்கொள்ளுகிறவனேவனோ அவன் நாம் என்ன செய்யணும்? ஜெயங்கொள்ளலாக மாற வேண்டும். பாடலை பாடி கையத்தட்டலாக மட்டுமல்ல, ஜெயங்கொள்ளலாக மாற வேண்டும். பாடலை பாடணும், எல்லாம் ஜெபிக்கணும், எல்லாம் நல்ல காரியம்தான். ஆனால் அதை விட மேலே தேவைய முக்கியமானது ஜெயங்கொள்ளலாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வசனத்தை படிச்சு முடிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பலாம். அதுல 1ஆம் வசனத்திலிருந்து 1-2 வசனங்கள் அப்படி போட்டுக்க. 1ஆம் வசனம் போடு. வெளிப்படுத்தின் புஸ்தகம். பின்பு பளிங்கை போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிறதை எனக்கு காண்பித்தான்.
பாருங்களேன், பின்பு இந்த கடைசி நேரம் வெளிப்படுத்தின் புஸ்தகத்தோட முடிய போகுது. பின்பு பழுங்கை போல தெளிவான ஜீவ தண்ணீருள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுங்குட்டியானவருக்கும் இருக்கிற சிங்காசனத்தில் புறப்பட்டு வருகிறதே என்னை காண்பித்து. எங்கிருந்து வந்த சுத்தமான ஜீவன் நதி புறப்படுகிறது? தேவனும் ஆட்டுங்குட்டியானவரும். தேவன் இருக்கிறார், அவருடைய குமாரனாகிய ஆட்டுங்குட்டியானவருடைய சிங்காசனத்திலும் பிதாவினுடைய சிங்காசனத்திலும் அந்த நதி புறப்படுகிறது. இது மாற்ற வேண்டாம். அதுதான் அது யோவான் சுவிசேஷம் 7:37-38 வாசிக்கிறோம். பண்டிகையின் கடைசி நாளிலே இயேசு நின்று உரத்த சத்தமாக சொல்லுகிறது, தாகமாயிருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பண்ண கடவன். என்னில் விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலும் திருவெழுத்து சொல்லும் பிரகாரம் ஜீவஜலத்தின் நதிகள் ஓடும். அந்த ஜீவஜல நதி இயேசு நமக்கு அந்த ஜீவஜலத்தின் நதியை கொடுத்தார். அதனால தான் நமக்கு ஜீவன் வந்தது. என்ன ஜீவன்? மரணத்திலிருந்து நித்தியமான ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க காரணமாய் மாறிவிட்டது. அந்த ஜீவ தண்ணீர் அங்கே இந்த வெளிப்படுத்தின் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். ஜீவ தண்ணீருள்ள நதி தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் இருக்கிறார் சிங்காசனம் புறப்பட்டு வருகிறதே எனக்கு காண்பித்து. இந்த நதி எசேக்கியேல் இதை பற்றி சொல்லும் பொழுது, இந்த நதி எங்கெல்லாம் சேருமோ அங்கெல்லாம் எல்லாம் உயிர் பிழைப்பா. இந்த நதி அது நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய வளர்ச்சியை கொடுக்கிறது, ஆவிக்குரிய செழிப்பை கொடுக்கிறது, ஆவிக்குரிய கனியை கொடுக்கிறது. இந்த நதியை நாம் தேவனுடைய வசனத்துக்கொப்பாகவும் தேவனுடைய ஆவியானவர் கொப்பாகவும் இந்த நதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்து 2ஆம் வசனம் போடுங்களேன். 2ஆம் வசனம் 22 2ஆம் வசனம். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைகிறதற்கு ஏதுவானவைகள். இப்போ நம்ம 92ஆம் சங்கீதத்தில் படிச்சதான பார்த்ததான அந்த மரத்தை போல அல்ல, அந்த பனையை போல அல்ல. இது எப்படி இருக்கிறது? நகரத்தின் வீதியில் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். மற்றே அது பன மரத்தை போல் இருப்பான்னு சொல்லுவான். அது பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான். ஆனா புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களாகிய நாம பனையை விட அதிகமாக நாம் ஒவ்வொருத்தருமே ஜீவ விருட்சமாக மாறப்போகிறது. ஜீவ விருட்சம் அது எங்கிருந்து அந்த தண்ணி எடுக்கிறது? ஜீவன் நதியிலிருந்து. வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம். ஓரோ மாசம் ஓரோ கனி, 12 விதமான ஜீவ கனிகளை கொடுக்கிற ஜீவ விருட்சம். இதுதான் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள். இப்ப பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் ஒரு பனையை போல, ஆனால் புதிய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள் பனை அல்ல. பனைக்குள்ள അല്ലെങ്കിൽ നമ്മളെ ஏசாயாவிலே படிச்ச மாதிரி விருட்சத்தின் நாட்களை போல என் ஜனங்களின் நாட்கள் அதுவல்ல. தேவன் நமக்கு வீதியில் மத்தியில் நதியின் அது இருக்கரையிலும் 12 விதமான கனி தரும் ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சமாக நாம் மாறப்போகிறோம். அந்த ஜீவ விருட்சത്തിന് மட்டும்தான் ஜீவ கனியை கொடுக்க முடியும். அப்போ இதுக்கெல்லாம் புதிய சிருஷ்டி முக்கியமாயிருக்கும். அதுதான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் அவன் புதிய சிருஷ்டி. அந்த புதிய சிருஷ்டினாலே உருவாகக்கூடிய காரியங்கள் தான் இத்தனை காரியங்கள். அப்ப புதிய அது நதியின் ஜீவ விருட்சம் உண்டு. அது 12 விதமான இருக்கரையிலும் 12 விதமான அதே ஜீவ விருட்சம்தான் 12 விதமான கனிகளை கொடுக்கிறது.
மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும் அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியமடைய ஏதுவாய். அப்போ ஓரோ மாசம் புதிய புதிய கனிகளை கொடுக்கிறது. மாதந்தோறும் கனி கொடுக்கிற மரம், மாதந்தோறும் கனி கொடுக்கிற, അല്ലെങ്കിൽ 12 மாதமும், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், 12 மாதம் கனி கொடுக்கிற மரம் நம்ம நாட்டில் எங்குமே இல்லைன்னு தான் நாம் நம்புகிறோம். ஆனா தேவனுடைய மக்களே, நாம் அனைவருமே 12 விதமான கனிகளை கொடுக்கிற ஜீவ நதியின் இரு கரையிலும் வளரப்படுகிறதான பிதாவினிடத்து ஆவியானவர் சொல்லுகிறது கேட்டு அதன்படி செயல்படுகிறதான ஜீவ விருட்சம். ஜீவ விருட்சத்தின் கனிகள் உண்டு. ஜீவ விருட்சம் மட்டுமல்ல, அந்த ஜீவ விருட்சத்துக்கு என்ன உண்டு? கனி தரும். கனி இல்லாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினிலே போடப்படும் என்று சொல்லும் பொழுது இங்கே மாதந்தோறும் புதிய கனிகளை கொடுக்க, அதுவும் ஜீவ விருட்சத்தின் கனிதான். அந்த கனியே அதை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாய். அடுத்து அதுல 3ஆம் வசனங்களை சேர்த்து 3ஆம் வசனம், அந்த இலைகள் ஆரோக்கியம் அடைவதற்கு ஏதுவாய். இனி ஒரு சாபமும் இராதே. காரணம், ஏதன் தோட்டத்திலே ஆதத்தை தேவன் சபிச்சான். காரணம், நீ என் வார்த்தை கேட்காமல் உன் மனைவியுடைய வார்த்தை கேட்டதனால. இப்போ அது எடுக்க வேண்டாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல, உன்னாலே பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது, நீ வேரோடு அப்பத்தை புசிப்பா. என் தோட்டத்துல தேவன் எல்லாம் உண்டாக்கி எல்லா கனிகளும் ரெடி பண்ணி வச்ச பிறகுதான் மனுஷனை உண்டாக்கினான். மனுஷனுக்கு தேவையான எல்லாம் உண்டாக்கி வச்சான். அதுக்கு பிறகுதான் மனுஷனை உண்டாக்கினான். அப்ப அவனுக்கு தேவையான ஆகாரம் எல்லாம், தங்குற இடம் எல்லாம் அங்கே இருந்தது. தேவ பிரசன்னம் எல்லாம் இருந்தது. ஆனால் அவன் பாவம் செய்த நிமித்தமாக, அந்த கனி அதை புசித்த நிமித்தமாக அவன் வாழ்க்கையில சாபம் அவன் வாழ்க்கையில வந்துவிட்டது. இனி யாதொரு சாபமும் இரா. கிறிஸ்து மூலம் நம்முடைய சாபம் எல்லாம், இயேசு சிலுவையில் பிதாவாகிய தேவன் நம்முடைய சாபத்தை எல்லாம் நீக்கினான். ஆதத்தின் மூலம் உண்டான சாபம், ஆதத்தின் மூலம் உண்டான அக்கிரமங்கள், ஆதத்தின் மூலம் உண்டான அநியாயங்கள், ஆதத்தின் மூலம் உண்டான மீறுதல்கள், ஆதத்தின் மூலம் உண்டான பாவங்கள் அத்தனைக்கும் பரிகாரம் கிறிஸ்துவிலூட தேவன் நமக்கு இலவசமாய் கொடுத்திருக்கிறோம். இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுங்குட்டியுமானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். நமக்குள்ளே தேவனும் ஆட்டுங்குட்டியுமாய் இருக்கிற கிறிஸ்து, தேவனும் கிறிஸ்துவுமாக அந்த இடத்துல பார்க்கும்போது தேவனும் ஆட்டுங்குட்டியும், தேவனும் ஆட்டுங்குட்டியும் சொல்லும்போ அது ரெண்டு பேரும் ரெண்டு தான், ஒண்ணு கிடையாது. தேவன் வேற, அவருடைய குமாரனாகி ஆட்டுக்குட்டி. இதா உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டி, தேவனுடைய ஆட்டுக்குட்டி. அப்போ அந்த சிங்காசனத்தில் இருக்கும். அடுத்தது அதுல 4ஆம் வசனங்களை சேர்த்து படிக்கலாம். 4ஆம் வசனம், அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். பாருங்களேன், அவருடைய ஊழியக்கார், நாம் தேவனுடைய மக்கள், கிறிஸ்துவனுடைய ஊழியக்கார், அவருடைய ஊழியக்கார் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். தேவ சமூகத்தையும் கிறிஸ்துவையும் தேவனையும் நாம் தரிசிக்க போகிறோம். அவருடைய நாமம் அவருடைய நெற்றி மேல் எழுதியிருக்கும். என்ன நாமம்? பழைய நாமம் அல்ல, ஆதத்தின் மூலம் உண்டான அல்லது மாംസ பிரகாரமுள்ள നമ്മുടെ പേരല്ലേ. தேவன் கொடுத்த புதிய பெயரு நம்முடைய எங்க எழுதுவா? நெற்றியிலும் எழுதுவா. நெற்றியிலும் சொன்னா அந்த மைண்ட், அந்த அளவுக்கு நம்முடைய புதிய நாமம் நம்முடைய மைண்டில எழுதப்படுகிறது. கை மேலோ நெற்றி மேலோ முத்திரை இல்லாத எல்லாவரும் அந்த அது பொருள் வாங்க முடியாது, விற்க முடியாது, அப்படிப்பட்ட காலம் வரும். அது இப்ப டைம் இல்லை. அதனால ஒரே ஒரு வசனத்தை இதை பிரிஞ்சிருக்கிறோம் என்று கருத்திற்குள்ள நம்புகிறேன். அதுல
கீழே வசனங்களை வாசிக்கலாம். 5ஆம் வசனம் வாசிச்சு முடிக்கலாம். 5ஆம் வசனம். அங்கே ராக்காலம் இராது, விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுவதில்லை. பிதாவாகிய தேவனே அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் அரசாள்வார்கள். அவர்கள் சதா காலங்களிலும், அவர்கள் சொன்னா தேவனுடைய மக்களாய நாம் சதா காலங்களிலும் அரசாள போகிறோம். இந்த பூமி அல்ல, புதிய பூமி. அதெல்லாம் எடுக்க நேரம் இல்லாதனாலே நான் அதை விட்டு விடுகிறோம். அதுதான் 2 பேதுரு எடுக்க வேண்டாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். புதிய வானத்துக்காகவும் புதிய பூமிக்காயும் காத்திருக்கிறேன். அங்கே ராக்காலம், அந்த புதிய வானத்திலும் புதிய பூமியில என்ன இல்ல? ராக்காலம் இராது. அப்போ நம்ம கம்பெனி வேலைக்கு போக வேண்டாம். எல்லா இடங்களும் ஓடி ஓடி வேலை செய்ய வேண்டாம். அங்கே ராக்காலம் இராது. விளக்கும் சூரியனுடைய வெளிச்சமும் அவர்களுக்கு வேண்டுதல்லே. தேவனாகிய பிதா அவர்கள் மேல் பிரகாசிப்பார். அவர்கள் சதா காலங்களிலும் பூமியை அரசாடு. அதான் ஆதியாகமம் 1:26 எடுக்க வேண்டாம். அதுல சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆகாயத்து பறவைகள் மேலும் எல்லா உயிரினங்களை பூண்டு எல்லாத்தின் மேலும் ஆளுக செய்யுங்கள் என்று ஆதத்துக்கு ஏவாளுக்கும் தேவன் கட்டளை கொடுத்தா. ஆனா அவங்க ஆளுக செய்யாமல் போய்விட்டது. பாவம் அவங்களை அதுக்கு தடையாய் வந்து விட்டது. இப்போ கிறிஸ்து மூலம் நம்முடைய பாவத்தை தேவன் நீக்கி இன்னைக்கு நாம் ஆளுக செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு மறந்திருக்கிற மன்னாவையும் புதிய பேரையும் கொடுத்து தேவன் நம்மை என்ன செய்ய போகிறார்? பூமியை ஆளும்படி நமக்கு அதிகாரம். பிசாசு நம்முடைய அதிகாரத்தை பிடுங்கி வச்சிருந்தோம். ஆதத்தின் ஏவாளின் கையிலிருந்து பிடுங்கியா அந்த அதிகாரத்தை கிறிஸ்துவினோடு நாம் மறுபடியும் பெற்றுக்கொண்டு நாம் இந்த பூமியை அரசாள போகிறது. இந்த வார்த்தைகள் மூலம் பரலோகத்தின் தேவன் தாமே நம்மை அனைவரையும் அபரீதமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி நமக்கு எவருக்கும் ஆசீர்வாதமாயிருக்கிறோம் என்று கருத்திற்குள்ளே நான் நம்புகிறேன். இப்பொழுது பிரபு டேனியல் லைனில் இருந்தால் மீதியுள்ள காரியங்கள் மகன் கையில ஒப்பு விடுகிறேன்.